2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, பரிசுத்தத்தை வற்புறுத்தும் தேவ செய்தியை கேட்டு உணர்வடைந்த ஒருவர் தேவனை நோக்கி, இன்றிலிருந்து நான் பரிசுத்தமாக வாழ முடிவெடுத்து விட்டேன், என்னை ஆசீர்வதியும் என்று ஜெபித்தார். அதே போல உணர்வடைந்த இன்னொருவர் தேவனிடம் ஜெபித்தார். அவர், தேவனே, இன்று முதல் பரிசுத்தமாக வாழ விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபித்தார். இந்த 2 ஜெபத்தில் எது சரி என்று சிந்திக்க வேண்டும். இதில் 2வது நபரின் ஜெபம்தான் சரியானது. அந்த ஜெபம்தான் பரிசுத்தத்தின் தேவையையும் அதை குறித்த அந்த நபரின் உண்மையான வாஞ்சையையும் வெளிப்படுத்தியது. அவர், நான் இப்படி வாழ்வேன் என்று உறுதிமொழி கொடுக்காமல் அப்படி வாழ்வதற்கான உதவியை கேட்டு ஜெபித்தார். இதுதான் சரியான ஜெபம். அதிக பக்தியும் வைராக்கியமும் நான் இப்படி இருப்பேன், அப்படி இருப்பேன் என்று தீர்மானம் எடுக்க தூண்டும். பெரிய தீர்மானங்களை எடுப்பது சுலபம், ஆனால் அந்த தீர்மானங்களை நிறைவேற்றுவது கடினம். அப்படிப்பட்ட தீர்மானங்களை நம்முடைய சுய பலத்தினால் நிறைவேற்ற முடியாது. எனவே நம்முடைய ஜெபங்கள் நம்முடைய சுய பலத்தை சார்ந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தாமல் தேவனை சார்ந்து நின்று உதவி பெற வேண்டிய நம்பிக்கையை வெளிப்படுத்துகின்றதாய் இருக்க வேண்டும். உதாரணமாக, அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசுவின் நெருக்கடியான நேரத்தில் அவரை பின்பற்ற முடிவு செய்தான். ஆனால் அது சுய பலத்தை சார்ந்த தீர்மானமாக இருந்தது. அதன் விளைவு அவனுடைய முடிவு தோல்வியடைந்தது. எனவே தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய சுயபலத்தை சார்ந்தவர்களாய் சுய தீர்மானம் எடுக்கக்கூடாது. நாம் இப்பொழுதும் தேவனை சார்ந்தவர்களாய் மாத்திரமே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுடைய சித்தமும் திட்டமும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.